சன்னியாச தீட்சை கொடுத்துட்டாங்க. சன்னியாச தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் இவர முதல் குரு, அவருடைய உடன் பிறந்த சகோதரர், அவருடைய தம்பியே அடுத்த சீடர், அவருக்கு சீடர், அவருடைய தம்பி, ஒரு குடும்பத்துல 3 சன்னியாசி. உங்க 3 பேருமே யாருக்கா அப்படின்னா நமக்காக. யாருக்காக? நமக்காக. சரி, இவர் ராகவேந்திர சுவாமியை நேர பார்த்திருக்கார். இப்ப நம்ம எல்லாம் சுவாமியை மானசீகமா தானே பாக்குறோம். சுவாமி அவர் எப்படி பார்த்திருக்காரு? நேர பார்த்திருக்காரு. நேர பார்த்து உணவு கொடுத்திருக்காரு, வஸ்திரத்தை வச்சிருக்காரு. சுவாமிக்கு என்னென்ன சேவை பண்ண முடியுமோ அனைத்தும் சேவை பண்ணியிருக்காரு யோகீந்திர தீட்சை. ஸோ இந்த இடம் இது 3மே மூல பிருந்தாவனம். மூல பிருந்தாவனம்னா நம்ம குரு சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள அடக்கம் பண்ண இடம். அப்ப மூல பிருந்தாவனம் இது ரொம்ப விசேஷமான தலம் இந்த இடத்துல. சரி, இங்க எப்படி ராகவேந்திர சுவாமி வந்தாங்க? அப்போ சுவாமி மந்தாராலயத்துல ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் அந்த கோவில். 1914 12 சொல்றாங்க. அப்ப சுவாமி எப்படி வந்தாங்கன்னா, ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு சொன்ன